வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்பிக்கை. நம்பக்கூடாதவர்களை நம்பி கெடுவது தவறு, நம்பக்கூடியவர்களை நம்பாமல் கெடுவதும் தவறு. இனிய காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் கிட்ட போய் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு உடம்பு இளைக்கிறதுக்கு எனக்கு மருந்து கொடுக்குறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த டாக்டர் கேட்டார், எதுக்குமா உனக்கு எதுக்கு உடம்பு இளைக்கணும், நீ கரெக்டாக தானே இருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க டாக்டர் எனக்கு 2 மாதத்தில் கல்யாணம் வரப்போகுது. என் கல்யாணத்துக்கு என்னோட மாமியார் சொன்னாங்க, நீ நல்லா இருக்க, கொஞ்சம் பூசினாப்பில் இருக்க, கொஞ்சம் எல்ச்சினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னோட கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ சில ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போடணும்னு ஆசைப்படுற, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நீ ரொம்ப ஸ்லிம்மாக ஃப்ளாட்டாக வயிறெல்லாம் அப்படி தெரியாமல் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னார். அதனால் எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க இளைச்சா பரவாயில்லன்னு சொன்னாங்க. எப்படியாவது இளைக்கிறதுக்கு மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னோடனே, எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு, 2 மாதம் இருக்குது. 2 மாதம் தான் இருக்கா? ஓகே, 2 மாதத்தில் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கணும். நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், டயட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போயும் நான் இளைக்கல. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் மருந்து ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்புறம் டாக்டர் ஓகே உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. ஓகே, இப்போ நல்ல மருந்து ஒன்று வந்திருக்கு, நான் கூட ட்ரை பண்ணேன். அது நல்லா சீக்கிரமாக வெயிட் இழைக்குது, நான் கொடுக்குறேன். நீ 2 மாதம் அதே மாதிரி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு ஓகேங்க டாக்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. அப்புறம் டாக்டர் உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 கவரை கொடுக்குறாரு. 2 கவரை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அதில் எழுதியிருந்தது, இது மந்த் ஒன், இது செகண்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரில் எழுதியிருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நான் 2 கொடுக்குறேம்மா, நீ ஃபஸ்ட்டு ஒரு கவர் ஓப்பன் பண்ணி மருந்தெல்லாம் நான் சாப்பிட்ரு. காலையில் 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, நைட் 1 மாத்திரை. இது ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னாடி, ஒன்று சாப்பாட்டுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, இது தீர்ந்த பிறகு தான் நீங்கள் 2வது கவரை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து தீராமல் நீங்கள் 2வது மந்த்துக்கு நீங்கள் அந்த கவரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ஓகே குஷியாக போயிடுது. இந்த பொண்ணு பயபக்தியாக அவர் சொன்ன மாதிரியே அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுருக்கு. மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மாதம் முடிஞ்சிருது. முடித்த உடனே 2வது கவர் எடுக்கும்போது 2வது கவரில் மாத்திரை குறைஞ்சிருந்தது. ஃபஸ்ட்டு மந்த் அவர் 2, 1 அப்படி ஒரு 3-4 மாத்திரை கொடுத்துருந்தாரு. ஆனால் 2வது மாத்திரைக்கு ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. ஓகே, இந்த 1 மாதத்துக்கு 1 மாத்திரை போதுமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்ரு என்னடா லெட்ரு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு படிச்சுது. அப்போ அந்த டாக்டர் அதில் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்ரு எழுதி அதில் வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நீ குண்டாவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்க. நீ ஒல்லியாக வேண்டிய எந்த காரணமும் நான் பார்க்கல. அதனால தான் நான் ஃபஸ்ட் மந்த் உனக்கு கொடுத்த மாத்திரை எல்லாமே ஒரு நியூட்ரிஷன் மருந்து, ஒரு மல்டிவிட்டமின் தான் நான் கொடுத்தேன். நீ அதை சாப்பிட்டே நீ இப்போ ஒரு பலபலப்பாக ரொம்ப நல்லா உனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். இப்போ நான் கொடுக்க போகிறதும் ஒரு மல்டிவிட்டமின் தான். இது உனக்கு கண்டிப்பாக இந்த மாத்திரைகள் எதுவுமே உன்னோட உடம்பை இளைக்க வைக்காது. ஆனால் நீ ஃபஸ்ட் மந்த் சாப்பிடும்போது நம்பிக்கையில் தான் சாப்பிட்ருப்ப. செகண்ட் மந்த் நான் கொடுக்குறதும் நீ உனக்கு புரிஞ்சுப்ப, நீ சாப்பிடுவேன், மல்டிவிட்டமின் தான் சாப்பிட்றோன்னு. ஏன் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, நீ உனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிலையில் நீயாக தான் சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கோசரமும் நீ உடம்பு இழைச்சி யாரையும் நீ திருப்திப்படுத்தாத. நீ வாழ்க்கையில் எப்போ மற்றவங்களுக்கு ஓசரம் வாழ்ந்து மற்றவங்களை திருப்தி பண்ணணும் நீ என்னைக்கு முடிவெடுத்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கியோ, அப்போ உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. நீ உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஃப்ளாட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீ செய்ய போறியா? இந்த மாதிரி மற்றவங்க சொல்றதுக்கு நீ ஈல்டாயிட்டே இருந்த அப்படின்னா நீ சுய புத்தியில் இருக்க முடியாது, சொந்த புத்தியில் உன்னால் திங்க் பண்ண முடியாது. அதனால நீ மற்றவங்களை கேட்குறத விட்டுட்டு உனக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதை செய். ஒன்று நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். உடம்பை இழைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த பொண்ணுக்கு புரியுது. மதர்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறது இப்படி மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஈல்டாயிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் திருப்தியாக இருக்க மாட்டேன். எனக்கு நான் ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது நான் என்னைக்கு திருப்தியாக இருக்கேன் அப்படின்னா அப்போ நான் இந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது.
இது வந்து நம்ம வீட்லேயும் இந்த விஷயம் நடந்துச்சு. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து குண்டா தான் இருக்கேன். ஒரு 7 இயர்ஸ்லேருந்தே நான் வெயிட் போட டெண்டன்சி இருந்தது. அப்போ இருந்தே என்னை வந்து வீட்டில் வந்து இந்த இந்த ஃபேட்டாக இருக்க இந்த மாதிரி பேச்சு நீ சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நான் வந்து மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு மனசுக்குள்ள வந்து நான் என்னை யாரும் அக்செப்ட் பண்ணலங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலுமே அந்த வெயிட் வந்து நான் வந்து மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மள வந்து குண்டா இருக்கனால பீப்புள் அக்செப்ட் பண்ணல. சிலவங்க வந்து என்னை அந்த உடல் ரீதியாக பார்க்காம அஃபெக்ஷனாக இருந்த நிறைய பேரையும் நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிற ஃபீலிங் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த சரியாக பண்ணலை அப்படின்னா கூட நம்ம இவ்வளோதான், நமக்கு இவ்வளோ பரவாயில்ல, நமக்கு லாய்க்கு இல்லை நம்ம அப்படின்னே வாழ்ந்துட்டே இருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இந்த ரியலைசேஷன் வந்தோடனே எனக்கு தோணுச்சு, நம்ம தேவையில்லாத ஒரு பேக்கேஜை தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டதுக்கப்புறம் நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். எனக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. இந்த குண்டா இருக்கிறோம், ஒல்லியா இருக்கிறோம், என்னன்னா என்ன எனக்கு புரியுதுன்னா, பீப்புள் நம்மளை சுற்றி நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் பெயின்ஃபுல் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே ஹேபிட்டுக்கு வந்து நம்மளும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஒட்டுணி மாதிரி. நீ என்னை ஜட்ஜ் பண்ணுறியா, நானும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஒருத்தவங்கள பார்த்தா அவங்கள வந்து நம்ம உருவத்தை பார்க்க போகிறோமா, அவங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷ குணத்தை பார்க்க போகிறோமா நம்ம பார்க்கணும். இது நம்ம தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறையா பேரை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் ஹர்ட் ஆகிறோம், மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த குண்டா இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டுருப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க அவங்க பார்க்குறக்கு. திடீர்னு அவங்க வந்து 6 மாதம் 8 மாதம் நம்ம கடைக்கு அவங்க வரவே இல்லை. அப்புறம் 8 மாதம் கழிச்சு வந்தாங்க. நான் சொன்னேன், என்னாச்சுங்க, ஏன் நீங்கள் வரல, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுங்களா அப்படின்னதுக்கு, இல்லை வித்யா, எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து 3 வால் வந்து அடைச்சிருந்தது, எனக்கு வந்து ஸ்டண்ட் எல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி பைபாஸே பண்ணிட்டாங்க, அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னோன்னா, ஆக்சுவலாக ஒல்லியாக இருந்தாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், குண்டா இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் வராது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குண்டா இருந்தால் தான் ப்ராப்ளம் வருமா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சைஸை பொறுத்தெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? நம்ம என்னையை பொறுத்தவரை டிசீஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை கேரி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. சிலது ஜெனட்டிக்கலாக இருக்கும், இல்லைன்னுலாம் நான் சொல்ல. ஆனால் அந்த ஜெனட்டிக்கலாக இருக்கிறது 90% மேனிஃபெஸ்ட் ஆகிறது நம்ம எப்போ எண்ணங்களால் நம்ம வீக்காக இருக்கும் போது அப்போ தான் இதெல்லாம் வெளியில் வருது. ஸோ எண்ணங்களால் தயவுசெய்து வீக்காக இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களுக்கு எது சந்தோஷமா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வாழ்க்கையை வாழும். எப்போ நீங்கள் வந்து மற்றவங்களை திருப்தி பண்ணணும்னு நீங்கள் இருக்கீங்களோ அப்போ தான் எல்லாமே உடஞ்சி போயிடும். நீங்கள் குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது உங்களோட முடிவாக இருக்கணும். உங்களோட முடிவு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். மற்றவங்க சொல்லி நீங்கள் என்னைக்கு வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்னா நீங்கள் உங்களோட முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணவும் விடாதீங்க, மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதை நீங்கள் கேட்கவும் கேட்காதீங்க, ஓகேங்களா? நீங்கள் என்னைக்கு உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அன்னைக்கு வந்து உங்களை சுற்றி உங்களுக்கு பேசுகிறவங்கள கண்டிப்பாக வாய மூட ஆரம்பிச்சிருவாங்க. ஜட்ஜ்மெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், எல்லாத்தையும் வீக் பண்ணும். இது வந்து என்ன தெரியுமா, ஒரு ஃபேண்டசியாக ஒரு இல்லாத உலகத்தை அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மெசேஜ் தான் வெளியில் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஆஃப்ரிக்கா சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு அப்படியே கருப்பாக இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு தான் ஹையஸ்ட் பெய்ட் மாடல். அந்த பொண்ணோட உடல் தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கருப்பாக இருந்தால் ஐயோ கருப்பாக இருக்கியான்னு சொல்லிட்டு நம்மளோட மனசில் விஷத்தை விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அது கருப்பாக பிறந்திருக்கு, வெள்ளையாக பிறந்திருக்கு, சப்பியாக இருக்குது, முடியோடு இருக்குது, முடி இல்லாமல் இருக்குது, எத்தனை ஜட்ஜ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இந்த எந்த இதுக்கும் ஆளாகாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து நிறுத்துங்க. உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை என்னவோ அதை வச்சு சந்தோஷமா இருங்க. ஏன்னா உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசில் பிறந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் பிறந்திருக்காங்க. அதை வந்து நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கணும்.
இப்போ என்னோட எல்லா கிளாஸ்லையுமே நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான் நான் சொல்லித்தரேன். எல்லாரும் அழகுதான், யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ரசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சொன்ன உடனே அந்த குழந்தைங்களோட கண்ணெல்லாம் அப்படி பிரைட் ஆகிடும். ஏன்னா அந்த குழந்தைங்க ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பீப்புள் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்ட உடனே அப்படியே கண்ணெல்லாம் பிரகாசமா ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. உங்க நாள் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. ஓகேயா?